Hello everyone, welcome back to Shanti's Kitchen UK. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைப்ரஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஹாலிடேக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரியாணி ரெசிபிங்க. ஸோ எல்லாரும் பிரியாணி பண்றோம், ஆனாலும் ஒரு நல்ல ரெசிபிக்காக இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ பிரியாணிக்கு முதல் அங்கீகாரமே என்னன்னா அதோட ஃபிளேவர். நீங்க வாய்க்கிட்ட எடுத்துட்டு போறப்போவே அந்த ஃபிளேவர் உங்களை சாப்பிடணுங்கிற ஃபீலிங்க கொடுக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெசிபி நான் கேரண்டிங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பிரியாணி மசாலா நான் சொல்லியிருக்கிறேன், அது கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ்க்கு அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் திங், நீங்க யூஸ் பண்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீங்க கரெக்டான அளவு அந்த குவான்டிட்டிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா பிரியாணி ரொம்ப நல்லா வரும். இல்லைன்னா பிரியாணி தக்காளி சாதம் மாட்டம் ஆயிடும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க ஊத்துற தண்ணியோட அளவு அண்ட் தென் உப்போட அளவு அது கரெக்டா போட்டீங்கன்னா பிரியாணி நல்லா குழையாம கரெக்டா நல்லா உதிரியா வரும். அதுக்கு நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் எப்படி உதிரியா வரணுங்கிறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு அந்த ஸ்டீம் வெளியில வரத வச்சு நான் வந்துட்டு பிரியாணி ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும். சப்போஸ் நான் சொன்ன டைம்ல அந்த ஸ்டீம் உங்களுக்கு வரல, அந்த தட்டுல இருந்து வெளியில வரலன்னா நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 3 to 5 minutes எக்ஸ்ட்ராவா கொடுத்து நீங்க அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஸ்டீம் வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரியாணி உள்ள ஆயிடுச்சுங்கிறது தெரியும். சோ இத மாதிரி ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிரியாணியும் ஃபெயிலியர் ஆகாம நல்லாவே வருங்க. இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு நல்ல பிரியாணி ரெசிபி கொடுத்துருக்குறோங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இப்போ பிரியாணி தாளிக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய்னு நான் இன்கிரீடியன்ஸை லாஸ்டா போடுறேங்க. இப்போ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு ஆழாக்கு, இதுல வந்துட்டு ஒரு 5 ஆழாக்கு எடுத்திருக்கேன், 5 கப். ஸோ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எப்போ ஊற வைக்கணும்னு சொல்றேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போறோம். எப்போ ஊற வைக்கணும்னு சொல்றேன். இப்போ 1 கேஜிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, 1.25 கிலோ வரைக்கும் இருக்குது. 1.25 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு கிலோ அரிசிக்கு 1.25 வரைக்கும் போறோம். அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன். மற்ற மசாலா திங்ஸ் எல்லாம் நான் போட நான் சொல்லிக்கிட்டே வரேங்க. இப்போ ஒரு 1.5 கிலோ வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி பாத்திரத்துல இந்த கரண்டி இருந்ததுன்னா இந்த கரண்டியில வந்துட்டு 1 கப்புக்கு 1 கரண்டி எண்ணெய்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும் நமக்கு. நான் இப்போ வந்துட்டு 5 கப்பு எடுத்ததுனால 5 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். 5 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். எண்டுல கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஸோ இந்த நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் பொரியட்டும். இப்ப இதுல கொஞ்சமா புதினாவும் போட்டுடலாம். நல்ல எண்ணெய் வந்துட்டு நல்ல ஸ்மெல்லா இருக்கும். இப்ப இதுல இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 3 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் ஹைலே வச்சுக்கோங்க. ஹைல வச்சு நல்லா இந்த ஆனியன் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரா ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இந்த அளவு எண்ணெய் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி ரொம்ப எண்ணெயாவும் இல்லாம ரொம்ப வறண்டும் இல்லாம கரெக்டா இருக்கும். ஸோ நடுவில் உங்களுக்கு எண்ணெய் பத்தலை, மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெய் பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேணா ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்த இந்த டைம்ல இந்த அரிசியை வந்துட்டு ஊற வச்சிடலாம். கரெக்டா இருக்கும் ஒரு 20 மினிட்ஸ். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி மசாலா எல்லாம் வதங்குறதுக்கும் அரிசி 20 மினிட்ஸ் ஊறுறதுக்கும் சரியா இருக்கும். அரிசி ஊற வச்சிடலாம். இந்த வெங்காயம் ஒரு 3/4 வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்குவேன். நீங்க பச்சை மிளகா கீரி போடலைன்னா 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இந்த அரிசி வந்துட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம வெங்காயம் வந்துட்டு நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு 90%. இந்த டைம்ல சும்மா 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், நம்மளுடைய பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்துட்டு ஒரு கைப்பிடிக்கு புதினா, கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, ஒரு கைப்பிடி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், புதினாவும் கொத்தமல்லியும். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளேவரும் கரெக்ட் டேஸ்டும் கொடுக்கறதே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கரெக்டா நீங்க சேர்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வரும். ஸோ ஒரு ஆழாக்குக்கு நல்லா இத மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன்ங்கிற கணக்குல நீங்க சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் இப்போ 5 ஆழாக்கு எடுத்திருக்கிறதுனால 5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்கிறேன். இல்லைன்னா நான் கிராம் சொல்லி இருக்கிறேன், கிராமும் நீங்க எடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே போட்டுடலாம் நீங்க. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ளேமை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா எல்லாம் சேர்க்கிறப்போ ஃப்ளேம்ல சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் திரும்ப மீடியம் ஃப்ளேம்ல ஏத்திக்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும், இஞ்சியும் பூண்டும். இப்போ இஞ்சியும் பூண்டும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டுடலாம். ஸோ பிரியாணிக்கு எக் இல்லைன்னா எப்படிங்க, நான் பக்கத்துல எக்கும் நான் வந்துட்டு பாயில் பண்ண வச்சிருக்கிறேன். ஸோ இதையும் நல்லா இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பாதி வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டே வரலாம். இப்போ போட்ட தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு தயிர் வந்துட்டு ஒரு 3 to 3.5 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு ஆழாக்குக்கு 1 கப்புக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சு ஒரு 3 to 3.5 போடுங்க, கரெக்டா இருக்கும். போறோம் 3.5 போட்டிருக்கேன் நானு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கான மசாலாவை சேர்த்துட்டே வந்துடலாம். ஸோ அகெயின் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா பார்த்துட்டு சேருங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். அப்புறமா ஒரு 1.25 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்க்கிறேன். ஸோ ஒரு ஆழாக்குக்கு 1/4 டீஸ்பூன் கணக்கு வச்சுட்டு 4 ஆழாக்குக்கு 1 டீஸ்பூனு. அப்புறம் நான் 5 போட்டதுனால ஒரு 1.25 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்க்கிறேன். இதோட இது வீட்ல பண்ண பிரியாணி பவுடர், பிரியாணி மசாலா, இது ஒரு டீஸ்பூன். இந்த மசாலா நானு ஸ்டார்டிங்லயே கொடுத்துடுறேன், நானு ரெசிபி கொடுக்குறேன். கண்டிப்பா இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய ஐட்டம்க்கு இந்த பிரியாணி மசாலா பவுடர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இதுதான் இந்த பிரியாணிக்கு மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை போட்டுடலாம். சால்ட் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வேணுங்கிறப்போ சேர்க்கலாம். நான் லாஸ்ட்ல சொல்றேன் எவ்வளவு நான் சால்ட் சேர்க்கிறேன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் நம்ம. அதுக்கப்புறம் நீங்க அந்த மசாலால காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க. காரம், உப்பு எல்லாம், இஞ்சி பூண்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா இதுலயே இருக்கட்டும், மசாலால இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திப்போம். உப்பெல்லாம் பாத்துக்கோங்க, உப்பு காரம் பாத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கும் நல்லா நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதுல வந்துட்டு தண்ணி ஊத்திடலாம். தண்ணி வந்துட்டு சிக்கன் பிரியாணினா 1க்கு 1.25 வரைக்கும் ஊத்துங்க போறோம். சோ நான் இப்போ இதுல வந்துட்டு ஒரு 6.25 வரைக்கும் தண்ணி எடுத்திருக்கிறேன். தண்ணி விட்டுடலாம். ஃப்ளேமை வந்துட்டு நல்லா ஹைல வச்சுக்கோங்க. ஹைல வச்சுட்டு இது நல்லா வந்துட்டு கொதி வரணும். மூடி வச்சிடுங்க. எனக்கு இதுல இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. உப்பு மட்டும் அரிசி போட்டதும் ஒரு முறை செக் பண்ணிட்டு உப்பையும் கரெக்ட் பண்ணிடலாம். இப்ப இதை மூடி வச்சுட்டு இந்த ஸ்டீம் வந்துட்டு இந்த மூடிக்கு வெளியில வந்துட்டு ஸ்டீம் வர்றது உங்களுக்கு தெரியும். அப்படி வர்றப்போ அது நல்லா கொதிக்குதுன்னு அர்த்தம். அந்த டைம்ல திறந்தா போறோம், அடிக்கடி திறக்க வேண்டாம். இப்போ எனக்கு சைடுல ஸ்டீம் போறது நல்லா தெரியுது. ஸோ நல்லா இப்போ இந்த சிக்கன் அந்த வாட்டர் வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அதனால நான் இப்போ ஓபன் பண்ணிடுறேன். பார்க்கலாம், நல்லாவே கொதிக்குது. ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி போட்டுடலாம். அரிசி போடுறப்போ கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த நல்லா ஊறின அரிசியை இதுல போட்டுடலாம். நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணிய.
இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். நீங்க டேஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு பாதி எலுமிச்சம் பழம் பிழிஞ்சுக்கலாம். நான் நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்துட்டு பாதி எடுத்திருக்கேன். நீங்க பார்த்துக்கிட்டு புழிஞ்சுக்கோங்க. என்னுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட்க இந்த சுகரு. ஸோ உங்களுக்கு இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து வரணும், நல்ல கரெக்ட் பேலன்ஸ்ல இருக்கணும்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா இனிப்பாலாம் இருக்காது உங்களுக்கு, அந்த போட்டிருக்கிறதே கண்டிப்பா தெரியாது. சேர்த்துட்டு இப்ப நல்லா கொதிக்குது. ஸோ ஒரு முறை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டா இன்னொரு முறை உப்பையும் செக் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து திரும்பவும் ஒரு கொஞ்ச நேரம் விடலாம். திரும்பவும் வந்துட்டு இந்த ஸ்டீம் வந்துட்டு வெளியில வர்றது வரைக்கும் இதை கொஞ்சம் மூடி வைப்போம். இப்ப எனக்கு சைடுல எனக்கு கொஞ்சம் ஸ்டீம் வருது. ஸோ நான் இப்போ இதை ஓபன் பண்ணி இது தம்ல போறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஆனா நம்ம மிக்ஸ் பண்றப்போ அந்த தண்ணியும் கரெக்டா ஆயிடும். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டேங்க, உப்பெல்லாம் கரெக்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கணும், லைட்டா தண்ணி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு தம் போட்டுடலாம். இதுக்கு இந்த ஸ்டேஜ்ல திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இந்த பிரியாணி மசாலா நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் லாஸ்டா சேர்க்கிறப்போ. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், சும்மா 1 டீஸ்பூனுக்கு நெய், அப்புறம் நம்ம வேக வச்சு ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக்கும் இதோடைய இப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ இதை மூடிடலாம். மூடிட்டு தோசைக்கல்ல வச்சு காமிக்கிறேன். நான் மூடிடலாம் ஃபர்ஸ்ட். இது தம் போடுறதுக்குன்னு வச்சிருக்கிற தோசைக்கல்லு நான். ஸோ இதை வச்சுட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இதுக்கு மேல ஏதாவது கொஞ்சம் வெயிட்டா ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். ஸோ இத மாதிரி தண்ணி வச்சு கொஞ்சம் வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்மளோட இது வந்துட்டு ஐடியா வந்துட்டு இது ஸ்டீம் வெளியில போக கூடாது, அவ்வளவுதான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம் ஃப்ளேம்ல வைப்போம். இப்போ கரெக்டா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹைல வச்சிருக்கேன் ஃப்ளேம, சைட்ல வந்துட்டு ஸ்டீம் வந்துடுச்சு. ஸோ உள்ள நல்லா குக் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளேமை வந்துட்டு நான் சிம்ல வச்சிடுறேன். சிம்ல வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இது எக்ஸாக்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சைடுல இருந்து இது வந்துட்டு ஸ்டீமும் வர்றது நல்லா தெரியுது எனக்கு. ஸோ இந்த டைம்ல இதை நம்ம தம் எடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டா ஆயிருக்குது. ஸோ இந்த டைம்ல நான் ஒரே ஒரு ஸ்டெப் சொல்றேன். இந்த ஸ்டெப் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைஸ் கூட உதிராம வரும். இதை பார்த்துடலாம், இது ஆயிடுச்சு இல்லைன்னுட்டு. நல்லா கரெக்டா ஆயிருக்குங்க. இப்போ இந்த பிரியாணிய நான் அப்படியே வந்துட்டு இந்த பெரிய பாத்திரத்துல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்துட்டு கீழே இருக்கிற பிரியாணி கொஞ்சம் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுது. அது வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு இத வந்துட்டு அப்படியே இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா ஒரு ரைஸ் கூட உடையாது, நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இது அப்படியே வந்துட்டு ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டோட கசின் எடின்பர்க்ல இருக்கிறாங்க. சோ அவங்க சொன்னாங்க, ஹேமான்னு அவங்க சொன்னாங்க, இத மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ரைஸும் உடையாது, நல்லா இருக்கும்ட்டு. சோ இந்த ஃபாலோ பண்ணா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. இப்போ இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது ஆஃப் பண்ணியாச்சு, அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனா அதே தோசைக்கல்லுல, சூடான தோசைக்கல்லுல இதை நல்லா மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். சோ உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற ரைஸ் வந்துட்டு சாஃப்ட் ஆகாதுங்கிற இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணலாம். பட் கீழே இருக்கிற ரைஸ் சாஃப்ட் ஆகுங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ரைஸ் கூட வேஸ்ட் ஆகாம நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும். அவ்வளவுதாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சாச்சு நம்ம பிரியாணி. நல்லா ஃபிளேவர்ஃபுல்லான நல்ல டேஸ்டியா ஒரு பிரியாணி ரெடி.
ஸோ பார்க்கலாம், நல்லா உதிரி உதிரியா இருக்குது. அருமையான பிரியாணி ரெடி. பிரியாணி எவ்வளோ உதிரியா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல உதிரி உதிரியா, அதே டைம்ல நல்ல சாஃப்டான ஒரு பிரியாணி. நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிரியாணி கிடைச்ச சந்தோஷம் இருக்கும். இது ஏர் ஃப்ரையர்ல பண்ணின சிக்கன் 65. நீங்க சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஏர் ஃப்ரையரை வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்.